Hello students, in this video I am going to explain about CSS types of CSS. Actually in CSS it is classified in three types. One is inline style, next one is embedded style, and then external style. Inline, embedded, external style. இப்போ இதில் ஒன்று பற்றியும் இன்லைன்னா என்ன, எம்பெடட்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைல் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ நான் காட்ட போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்லைன் ஸ்டைல். So inline style means in this inline style the style will be imported. The style will be mentioned inside the each tag of HTML. அதாவது இந்த இன்லைன் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்லைன் ஸ்டைல் எங்கே போய் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவ, ஃபார்மட் எப்படி நீ இந்த இன்லைன் ஸ்டைலை எக்ஸிபிட் பண்ணுவேன்னா இதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது டேக் நேம். ஸோ இங்கே டேக் நேம் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹெச்டிஎம்எல்லோட டேக் நேம். லைக் இப்போ எக்ஸாம்பிளில் நான் காட்டுறேன். இப்போ இங்கே பிங்கிறது டேக் நேம் ஆஃப் த டேக், தட் இஸ் பேராகிராஃப் டேக். ஸோ டேக் நேம்க்கு பக்கத்தில் அந்த ஸ்டைல், அதோட இந்த டேகுக்கு, இந்த பேராகிராஃப் டேகுக்கு என்ன ஸ்டைலை நீ மென்ஷன் பண்ணுறியோ, இப்போ என்னோடய பேராகிராஃப் வந்து என்னோட கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும், அண்ட் அதோடைய மார்ஜின் வந்து என்னோட அந்த பேராகிராஃபோட மார்ஜின் வந்து லெஃப்டில் வந்து 20 பிக்சல்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு, பேராகிராஃபை வந்து இங்கே ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பேராகிராஃபோட அதோட ஸ்டைலை வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ அதோட இந்த பேராகிராஃப்ங்கிற டேகுக்கு மட்டும் இந்த ஸ்டைலில் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இன்லைன், ஸோ தட் வில் பி இன்லைன்டு வித் அது எது கூடயே இருக்குது, செப்பரேட்டாக இல்லை, செப்பரேட்டாக ஒரு ஃபைலாக இல்லாமல் HTML டாக்குமெண்ட் உள்ளேயே அந்த டேகுக்கு பக்கத்துலேயே நீ இந்த ஸ்டைலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க. ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு பேர், இந்த டைப் ஆஃப் சிஎஸ்எஸ்க்கு பேர் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா கிவிங் ஸ்டைல் டு ஈச் லைன் இன் HTML டாக்குமெண்ட் செப்பரேட்லி யூஸிங் டேக் ஸ்டைல். என்ன டேக் யூஸ் பண்ணுறோம், ஸ்டைல். ஸோ ஸ்டைலுங்கிற டேகை எதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு டேகுலேயும் HTMLோட டேக் உள்ள மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் கால் இன்லைன் ஸ்டைல். அண்ட் த கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டைல்ஸ் போத் ஆர் மிக்ஸ்டு வித்தின் தி HTML டாக்குமெண்ட். ஸோ இதில் கண்டென்ட் தனியாக, ஸ்டைல் தனியாக, செப்பரேட் ஃபைலாக இருக்காது, ரெண்டுமே ஒன்றா ஒரே ஃபைல்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த இன்லைன் ஸ்டைல்லையும் சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற எம்பெடட் ஸ்டைல்லையும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரே HTML ஃபைல் உள்ளேயே தான் இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும். இந்த ஸ்டைலும் சரி தான், உன்னோட HTML கண்டென்ட்டும் சரி தான், ரெண்டுமே ஒரே ஃபைலில் இருக்கும். வேறு தேர்டாக பார்க்க போகிற நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படிங்கிற டைப்பில் மட்டும்தான் அதோடைய ஸ்டைல் வந்து ஒரு தனி ஃபைலாகவும் அண்ட் தென் கண்டென்ட் வந்து அனதர் ஃபைலாகவும் இருக்கும். கண்டென்ட் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டாக இருக்கும், இதோடைய ஸ்டைல் வந்து ஒரு CSS ஃபைலாக இருக்கும் எனக்கு. இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம இன்லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்லைனோட ஜென்ரல் ஃபார்மேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, டேக் நேம் அண்ட் தென் அதோட ஸ்டைல் என்னவோ அதில் நீ எத்தனை ஆட்ரிபியூட் வேணாலும் வித்தின் டபுள் கோட்ஸ் உள்ள டீலிமிட்டர் யூஸ் பண்ணி, செமிகோலன் யூஸ் பண்ணி எத்தனை ஆட்ரிபியூட் வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் தென் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாடியில் ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃப்க்கு இந்த பி டேக் உள்ள இதோடைய ஆட்ரிபியூட் கொடுப்போம் இல்லையா, அந்த ஆட்ரிபியூட் இடத்துல இந்த ஸ்டைல் கொடுக்குறோம். பியோட ஆட்ரிபியூட் மாதிரி இந்த ஸ்டைல் கொடுக்குறோம். இந்த ஸ்டைலில் இதோட கலர் க்ரீன் அண்ட் மார்ஜின் வந்து 20 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வெல்கம் டு இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பேராகிராஃபாக இருக்குது. தென் பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி க்ளோஸ், HTML க்ளோஸ். இதுதான் இன்லைன். இது வந்து நார்மலாக நீ சேவ் பண்ணும் பொழுது .html சேவ் பண்ணி நீ வந்து உன்னோட வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணினா இந்த பேராகிராஃப்க்கு இங்கே என்ன ஸ்டைல் மென்ஷன் பண்ணியிருக்கியோ அந்த ஸ்டைலில் வந்து உன்னோட வெப்பேஜ், வெப் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இன்லைனுக்கு. ஸோ இன்லைன் ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ HTML ஹெட் செக்ஷன் முடிஞ்சிச்சு, பாடி செக்ஷனுக்கு ஒரு ஸ்டைல் இங்கே நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பாடியோட கலர் ரெட்டு, அப்புறம் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ. இங்கே பேக்ரவுண்ட் கலர் என்னென்னா டாக்குமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபாண்ட்டோட கலர். ஸோ இங்கே ஃபாண்ட் பாடியில் என்ன ஃபாண்ட் நான் டிஸ்பிளே சொல்லியிருக்கேன், ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹலோங்கிறது எனக்கு ரெட்டில் வரணும், அதுக்கு பின்னால் உள்ள பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக இருக்கணும்.
அடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு டேக் கொடுத்துருக்கோம், பீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பீங்கிற டேக்குக்கு ஒரு ஸ்டைல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பி பேராகிராஃபில் என்ன கண்டென்ட் இருக்குது, இந்த இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பேராகிராஃப் டேகை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இடையில நான் கொடுத்துருக்க கண்டென்ட் இதுதான், இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிறது கண்டென்ட். அப்போ இந்த கண்டென்ட்டில் உள்ள ஃபாண்ட் கலர் வந்து என்னவாக இருக்கணும்னா எல்லோ கலராக இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும், ப்ளூ கலராக இருக்கும். ஸோ இது வந்து வேரி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது என்னன்னு சேவ் பண்ணியிருப்பேன், நார்மலாக .html எக்ஸ்டென்ஷன் inline.html அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரன் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்லைனை வந்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் லைக் திஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிளியர், மோர் கிளியர். தட் மீன்ஸ் இப்போ இங்கே உங்களோட கோடிங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் பாடி என்ன கலர் கொடுத்துருக்கோம், ரெட் ஃபாண்ட் கலர். ஸோ பாடியில் ஹெலோன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் கலர் ரெட்டாக இருக்குது. அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கோம். ஸோ பாடியோட பேக்ரவுண்ட் எல்லோ கலராக இருக்குது. அண்ட் தென் பேராகிராஃப்க்கு ஸ்டைல் கொடுத்துருக்கோம், பேராகிராஃப்க்கு வந்து கலர் வந்து எல்லோ. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்க ஃபாண்ட் இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் ஆஃப் வெரி ஈஸி டு லேர்ன்ங்கிறது எல்லோ கலரில் இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக இருக்குது. லைக்வைஸ் யூ கேன் சேஞ்ச். நீ வந்து இந்த CSSல ஒரு யூஸ் பண்ணி இன்லைன் ஸ்டைலில் வந்து ஒரு டேக்லையும் யூ கேன் give some style.